கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி தவராஜ். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தூர தேசத்தில் இருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா திசைகளிலிருந்து யோபுவை போல துர்ச்செய்தியை மட்டும் நம் இது வரைக்கும் கேட்டுக்கொண்டிருந்தோம் இல்லையா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தூர தேசத்திலிருந்து, தூரத்து ஊர்களிலிருந்து உங்களுக்கு ஒரு நற்செய்தியை அனுப்புகிறார். ஆமாங்க, அது இது வரைக்கும் நீங்கள் பட்ட பாடுகளுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தந்து கொண்டு இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. யாக்கோபுக்கு கூட இப்படி தான் யோசேப்பு உயிரோடு இருந்த நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. முதலாவது, யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுடைய துரோகத்தினால எகிப்து நாட்டிற்கு விற்கப்படுகிறார். அப்பொழுது பல இன்னல்களுக்கு மத்தியில் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் தேவன் யோசேப்பை அமரச் செய்தார். அந்த நற்செய்தி அவனுடைய சகோதரர்கள் மூலமாக அவனுடைய தகப்பனார் யாக்கோபுக்கு அறிவிக்கப்பட்ட போது அந்த தூர தேசத்து நற்செய்தி அந்த யாக்கோபை உயிர்ப்பித்தது. இன்றைக்கு உங்களுக்கும் கூட இப்படிப்பட்ட அற்புதத்தை தரும்படியாக கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். எனக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்குமா? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி என்றைக்காவது கிடைக்குமா? துர்ச்செய்தியை மட்டுமே நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேனே. என்னுடைய வாழ்க்கை செழிக்குமா? என்னுடைய வாழ்க்கை இனி அவ்வளவுதானா என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு தூர தேசத்திலிருந்து, தூரத்து ஊர்களிலிருந்து உங்களுக்கு ஒரு நற்செய்தியை அனுப்புகிறார். இதை நம்பிக்கையோடு பெற்று ஜெபித்து பாருங்கள். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒரு நாளும் மாறாது. இதை நான் ஜெபத்தோடு இந்த வார்த்தையை ப்ரிப்பேர் பண்ண கர்த்தர் கிருபை பாராட்டினார். அதனால் நீங்கள் விசுவாசித்து ஜெபித்து ஜெயம் பெறுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.